ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருவம்பாவை பாடல் 4 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருவம்பாவை பாடல் 4. உன்னி திருநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ணும் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவர் சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கிணியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளெனக்கு நின்றுருக யாமாட்டோ நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். மாணிக்கவாசகர் பெருமான் ஒரு பெண்ணை எழுப்புவது போல் யாரை எழுப்புகிறார்னா ஆன்மாவை எழுப்புகின்றார். பக்தியில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தையும் இறைவன் எதிர்பார்க்கின்றார். இப்போ தூங்குற பெண் உள்ள இருக்கா, வெளியில அவளை எழுப்புறவங்க இருக்காங்க. இப்போ எழுப்புறவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் அவளை எழுப்புறாங்க. இப்போ 2 பேருக்கும் உள்ள உரையாடலை தான் இந்த பாடலில் அழகாக மாணிக்கவாசகர் விளக்குகிறார். எழுப்புறவங்க சொல்றாங்க, ஒளி நிறைந்த பற்களை உடையவளே இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உள்ள இருக்கிறவ சொல்றா, அழகிய மொழி பேசும் நம் தோழியர் அனைவரும் வந்து விட்டனரா அப்படின்னு வந்து விட்டார்களா? அப்ப என்ன சொல்றாவோ, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வண்ணம் கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, அழகிய மொழி பேசும் நம் தோழியர் அனைவரும் வந்து விட்டனரா என்று உள்ளிருப்பவள் கேட்கும்போது எழுப்புறவங்க சொல்றாங்க, எண்ணி பார்த்து உன்னை நாங்கள் சொல்வதற்கு உன்கிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் ஆகும். எண்ணி பார்த்து நாங்கள் சொல்லணும்னா நேரம் ஆகும். அது வரைக்கும் கண் உறங்கி உன் காலத்தை நீ வீணாக்காதே. தேவர்களும் ஒப்புமை கூற முடியாத ஒப்பற்ற மேன்மை பொருந்திய அமுதமானவன் அந்த இறைவன். வேதங்கள் பேசுகின்ற மேலான ஒரு பொருள் அந்த சிவபெருமான். கண்ணுக்கு இனிமையான அந்த இறைவனை பாட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணி துயின்றோமே காலத்தை போக்காதே, நீ தூங்கிக்கிட்டு உன் காலத்தை போக்கிடாதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விருப்பொருளை கண்ணுக்கிணையானே பாடி கசிந்துள்ளம். அவர்களை பாடி நம்ம என்ன பண்ணணும், வேதங்கள் பேசுகின்ற அந்த மேலான பொருளை அந்த கண்ணுக்கு இனிமையானவனை பாடி மனம் கசிந்து உள்ளம் உருகி இல்லையா, உள்ளம் உருகி அந்த இறைவனுடன் பக்தி கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது அந்த இறைவனை நாம் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால எண்ணிக்கூற இயலாதவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களால் என்ன பண்ண முடியாது, எண்ணி பார்க்கலாம் முடியாது. நீயே யார் வந்திருக்காங்க இல்லைன்றது நீயே எண்ணிக்கொள். எண்ணி குறையில் துயிலேலோ ரெம்பாவாய். அந்த நேரத்தில் நீ எண்ணும் போது அதில் குறை இருந்தா மறுபடியும் போய் நீ மீண்டும் போய் உறங்கி விடுவாயாக என்று கூறுகின்றார்கள். இதுதான் மாணிக்கவாசகர் கூறிய பாடலுடைய விளக்கம். இதுல ஒரு தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் பெருமையை மனம் தோய்ந்தவர்கள் அடியவர்களை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். இறைவன் பெருமையை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள். அதுல மனம் தோய்ந்து இறைவன் மட்டுமே அனைத்தும் என்று நினைக்கின்றவர்கள்லாம் எப்போவுமே அடியவர்களை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். அவங்களை எப்படியாவது இழுத்து கொண்டு என்ன பண்ணணும், பக்தியினுடைய சேர்த்து விட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு திருவம்பாவை பாடல் 5 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஹரஹர மகாதேவா. Subscribe to my channel and please press the bell icon for more videos.